வாட்ஸ்அப்பில் delete ஆன ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜை வந்து நம்ம ரெண்டு விதமாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். முதல் மெத்தட் வந்து நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம ரெக்கவர் பண்ணுற விஷயத்தை வந்து முதல்ல பார்க்கலாம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போய்க்கிறோம். செட்டிங்ஸில் போய்ட்டு இங்கே அபவுட் ஃபோன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அபவுட் ஃபோன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே யூஐ வெர்ஷன் சொல்லிட்டு இருக்குது. உங்கள் ஃபோனில் வந்து தேடி பாருங்கள். இல்லாட்டா வந்து பில்ட் நம்பர்னு இருக்கும். இது மாதிரி 7-8 முறை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு என் ஃபோனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி போடணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுமாதிரி டெவலப்பர் ஆப்ஷன் போய்ட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்பி டீபக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் வயா யூஎஸ்பின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. ரெண்டுத்தையும் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ கீழே லைக் பட்டன் தெரியும். லைக் பட்டன் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் மேலே கிளிக் பண்ணி இந்த பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பெல் ஐக்கான் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹால் மேலே அப்படி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே டைட்டிலுக்கு கீழே அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து நம்முடைய வெப்சைட்டுக்கு வந்து வருவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலையும் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்ப்யூட்டரையும் வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து நீட்டாக வந்து வச்சுடுங்க. ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்புறம் ஆடினா அசைஞ்சால் வந்து ரிக்கவர் ஆகாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி நீட்டாக ஒரு இடத்துல ஃபோனை வந்து வச்சிடுறோம். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல லிங்க்கு கிளிக் பண்ணி வந்தீங்க பார்த்தீங்களா கம்ப்யூட்டருக்கு, அது எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா கம்ப்யூட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து இதுமாதிரி ஓப்பன் பண்ணிங்க. சாஃப்ட்வேரை இதுமாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே 4 ஆப்ஷன் காமிக்குது. இதில் முதல் ஆப்ஷன் வந்து ஹோம் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் வந்து டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டிவைஸில் வந்துட்டு இங்கே ஆண்ட்ராய்டு வேணுமா ஐஎஸ்ஓ வேணுமான்னு கேட்குது. அதாவது ரிகவர் டிலீட்டட் வாட்ஸ்அப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆண்ட்ராய்டுக்கு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்மளுடைய ஃபோனை. அதனால் வந்து இங்கே நம்ம ஃபோன் மாடல் வந்து காமிக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது வந்து இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு வச்சுங்களா. இப்போ பேக்கப் எடுக்க சொல்லி கேட்குது. உங்களுக்கு பேக்கப் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த 3 மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த 3 மார்க் மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸ் மேலே போயிட்டு செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சேட்ஸ்னு இருக்கும். அந்த சேட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேட் பேக்கப்னு இருக்கும். அந்த சேட் பேக்கப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கீழே வந்து ஏதாவது ஒரு இமெயில் ஐடி, கூகுள் அக்கௌண்ட் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நான் நெவர்னு கொடுத்துக்கிறேன், நீங்கள் எதுனா கொடுத்துங்க. இங்கே பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா வச்சிங்களா, உங்களுடைய ஃபோனில் உள்ள விஷயங்கள்லாம் வந்து பேக்கப் ஆகிடும். இதை ஏன் உங்களுக்கு பேக்கப் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் உள்ள விஷயங்கள்லாம் வந்து பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் அங்கே போயிடும். முதல்ல நீங்கள் டிலீட் பண்ண விஷயத்தை நீங்கள் ரிகவர் பண்ண போகிறீங்க. அந்த நேரத்தில் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது என்பதற்காக இப்போ பேக்கப் எடுக்க சொல்லிக்கிறாங்க. சரி, நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வீடியோஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு சில இமேஜஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம டிலீட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி ஒரு எழுத்து, அதுக்கப்புறம் வீடியோ, ஒரு ஃபோட்டோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணி இங்கே டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்கே பேக்கப்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரீஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல யூஎஸ்பி சார்ஜிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப் இருந்தது போயிடுச்சு. இப்போ திருப்பி இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி இன்ஸ்டால்னு கேட்குது, நம்ம இன்ஸ்டால் கொடுக்கலாம். வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு பேக்கப் டேட்டான்னு சொல்லிட்டு கேட்குது, நம்ம பேக்கப் டேட்டா வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கம்ப்யூட்டரில் டேட்டா வந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங்னு சொல்லிட்டு வருது. ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிகவர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு காமிக்கினா நாங்கள் ஸ்டார்டிங்கில் டிலீட் பண்ண பார்த்திங்களா விஷயம் வாட்ஸ்அப்லேருந்து, அதெல்லாம் வந்து இங்கே ரிகவர் ஆகி வருது பாருங்கள். அந்த எழுத்து ஒன்று இருந்துச்சு, ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு, ஒரு இமேஜ் ஒன்று இருந்துச்சு. நம்ம அதை டிலீட் பண்ணியிருந்தோம் உங்கள் கண்ணு முன்னாடி தான். அது வந்து இந்த இடத்துல ரிகவர்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மெசேஜ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு இமேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிகவர்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது குக் எஃப்எம் இருக்குது. இது வேணால் நம்ம இது மட்டும் நம்ம டிலீட் பண்ண பார்த்திங்களா, இந்த விஷயத்தை மட்டும் நம்ம ரிகவர்னு கொடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து இப்போ எழுத்தில் நீங்கள் டைப் பண்ண விஷயம்லாம் வந்து இங்கே ரிகவர் ஆகிடுச்சு பாருங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ ஒரு லொக்கேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஒரு சில லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு
ரிகவர்னு சொல்லிட்டு ஆர்ஆர்ஆர் எங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்குதா பாருங்கள். இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். மேக் நியூ ஃபோல்டர்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃபோல்டரில் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்து ரிகவர் பண்ணிவிட்டு இங்கே இப்போ இமேஜஸ்க்கு வந்து பாருங்களா, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இங்கே மெசேஜஸில் வந்து பாருங்களா, மெசேஜஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டில் பண்ண விஷயம் எல்லாம் வந்து இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிச்சு. வீடியோஸ் வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஆனால் வந்து இது டேமேஜ் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நம்ம ரிகவரும் பண்ணலாம். அதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது, நம்ம இதுலேயும் ரிகவர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். அப்படி இதில் சரியாக வரல இமேஜஸ் ஃபோட்டோஸ்னால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன்லேயே வந்து இந்த ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உதாரணத்துக்கு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இங்கே வந்து சர்ச் பாரில் என்ன பண்ணுறீங்கன்னா ULT டேட்டா ரிகவர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் உள்ள விஷயத்தை வந்து ஸ்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ரிகவர் ஆனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் டிலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாம் ரிகவர் ஆனதுக்கப்புறம் செலக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வீடியோஸ், அதேமாதிரி ஆடியோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபோனில் வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டைப் பண்ணி செஞ்ச விஷயத்தை மட்டும் இது மாதிரி கம்ப்யூட்டரில் போட்டு ரிகவர் பண்ணிக்க முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. அவங்களுக்கும் ஏதாவது டிலீட் ஆன வாட்ஸ்அப் மெசேஜ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த டேட்டாவினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரீ இல்லை, பர்ச்சேஸ். அதாவது நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரீயாக இருந்தால் அவங்க நம்ம டேட்டாவை திருடுறாங்கன்ற ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் வந்து இது பர்ச்சேஸ்டு, காசு கொடுத்தா நம்ம டேட்டாவை வந்து ரிகவர் பண்ண முடியும். அதனால் 1-2 முறை யோசித்து பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கிறதுனா வாங்கலாம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். தங்கள் பொண்ணான நேரத்திற்கு நன்றி.